ரஜினி, இல்லை இந்த ஆட்சி தொடரணுமா? அவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பல்வேறு சிக்கல்கள் இங்கே இருக்கிறது. நீங்கள் டெல்டாக்காரன்னு சொல்கிறீங்க, இங்கே இருக்கக்கூடிய வேளாண் பெருமக்களுக்கு எதுவுமே செய்யலை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை எல்லா பக்கம் போராட்டத்திலாம் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கிறார். இந்த ஆட்சி தொடரணுமா அப்படின்னு கேள்வியும் கேட்குறார். இல்லை, அவர் அந்த கேள்வி கேட்குறது வந்து அவர் வந்து வெற்றி பெறணும் அப்படின்ற கேட்குற மாதிரி எனக்கு தெரியல. அவர் தோல்வி ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவருடைய தோல்வி தொடர்ந்து வருகிற கருத்து கணிப்புகள் எல்லாம் திமுகவு தான் அடுத்த ஆட்சி இது அமைக்க போகிறது. கடைசியாக வந்து லோக்பால் கருத்து கணிப்பில் கூட 180 இடங்களுக்கு மேல் திமுக வெல்லும் என்று அதை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவர் என்ன செய்வார்னா, பதட்டத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாத இன்னும் ஒரு 3 நாட்கள் 4 நாட்களுக்கு முன்னாடி அவர் பேசின பேச்சை பார்த்தீங்கன்னா, எங்களுடைய தலைவர் கொரோனால அப்படியே போயிருப்பார், அண்ணன் உதயநிதி அவர்களை பற்றி அவரும் அப்படியே போயிருப்பார் அப்படின்னு அவர்கள், அதாவது தனிப்பட்ட ஒரு அரசியல் ரீதியாக பேசுவது என்பது வேறு, அவர்கள் மறைந்திருப்பார்கள் என்று அந்த அளவு வந்து ஒரு தரம் கெட்ட விமர்சனத்தை வைக்கக்கூடிய அளவிற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தள்ளியது. இல்லை, அது அந்த மீன்படி நான் சொல்லலைங்கிறது அவரே விளக்கம் கொடுத்தார். இல்லை, என்ன வேணா சொல்லலாம், பார்க்குற மக்களுக்கு தெரியும். அன்றைக்கு வந்து திமுக தொண்டர்கள் எல்லாம் எப்படி வந்து கொதித்தெழுந்தார்கள் என்பது பார்க்குற மக்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவரை வந்து விட்டது வந்து தமிழ்நாட்டு மக்கள் தான். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அவர் மாற்றம் வேணும்னு அவர் தான் வந்து கேட்டுட்டு இருக்கார். தமிழ்நாட்டு மக்களுக்கு மாற்றமே எங்களுக்கு தேவையில்லை, திமுக ஆட்சி தான் தொடரணும்னு தமிழ்நாட்டு மக்கள் வந்து முடிவெடுத்திருக்கிறதுனால தான் கடைசி 10-11 தேர்தலில் தொடர்ந்து முதல்வர் எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தோல்வியே சந்திக்காத ஒரு தலைவராக உருவெடுத்திருக்கிறார். 2021 சொன்னாங்க ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை என்று. எச் ராஜா மட்டுமல்ல, ஆர்பி உதயகுமார் சொன்னார், இதை விஜயபாஸ்கர் சொன்னார். இவர்களாம் சொல்லியும் எப்போது கட்டம் சரியில்லை என்று சொன்னார்களோ, ஸ்டாலினால் முதல்வரே ஆக முடியாது என்று சொன்னார்களோ, அதன் பிறகு ஒரு தோல்வியை கூட சந்திக்காத ஒரு தலைவராக உருவாகி இருப்பவர் தான் எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சார். சரியாக 102 ஆண்டுகளுக்கு முன்பு பெரியார் வந்து வைக்கம் போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டார். அப்போது கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது எதிரிகள், அதாவது நம்பூதிரி பார்ப்பனர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சத்ரு சமகார யாகம்னு ஒன்று வந்து நடத்தினாங்க சார். அதாவது பெரியார் வந்து சிறையிலே செத்து போனோன்னு சொல்லிட்டு ஒரு யாகத்தை நடத்தினாங்க. அந்த யாகத்தை நடத்திய திருவாங்கூர் மகாராஜா தான் மரணித்தார். அப்படி மரணிச்சப்ப என்ன சொன்னாங்கன்னா, யாகம் வந்து பேக் அடிச்சிருச்சு, யாகம் வந்து ஆப்போசிட் ரியாக்ஷனை காமிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது பெரியார் சொன்னார், அதாவது எப்படி வந்து யாகம் நடத்தினா இது நடக்கும்னு சொல்றது மூட நம்பிக்கையோ, அதே மாதிரி யாகம் வந்து பேக் அடிச்சிருச்சு பாருங்க, அதுவும் ஒரு மூட நம்பிக்கை தான் என்று அந்த மூட நம்பிக்கையை அன்றைக்கே எதிர்த்த பெரியார் வழி வந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஜோதிடத்தெல்லாம் நம்பி என்னைக்குமே வந்து பயணிச்சது கிடையாது. இங்கே தான் இந்துக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. நாங்கள் இங்கே வந்து நிறைய கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் தான் அந்த கோயில்கள் இருக்கிறது சிறப்பாக செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணமும் அங்கே தானே இருக்குது. திமுக ஜோதிடம் என்பது வேறு, நீங்க அப்படியே ஜோதிடத்தை எடுத்துட்டு போய் ஒரு மதத்தோட வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்றதுனால என்ன சொன்னேன். இல்லை, மூட நம்பிக்கை என்பது வேறு, திருக்கோயில்கள் என்பது வேறு. திருக்கோயில்களுக்கு செல்வதே ஒரு மூட நம்பிக்கை என்பது நீங்கள் பேசுவதை என்னால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அவர் தனிப்பட்ட விஷயம். இல்லை சார், கோயில்களுக்கு செல்வது என்பது திமுகல வந்து கோயில்களுக்கு செல்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இங்கே வந்து நிறைய பேர் இந்துக்கள் இருக்கிறார்கள். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் இப்படி பேசினீங்களா? அத கேள்வி. திரு சுமன் கவி இருக்கிறார், அது சரியா இருந்தா அது சொல்லணும். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி பேசி இருக்கிறீர்களா? திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கட்சியில் இந்துக்கள் அதிகமாக இருக்கிறார்கள், நாங்கள் தான் வந்து செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களான்னு சொல்லுங்க. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே கோயில்கள் வந்து கூடாது என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. கோவில்கள் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதுதான் அன்றைக்கும் அதே கொள்கை தான், இன்னைக்கும் அதே கொள்கை தான். இன்னைக்கு வந்து இந்து சமய அறநிலையத்துறையே வேணான்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு இந்து சமய அறநிலையத்துறை வேண்டாம்? நீங்க ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்க, கிறிஸ்துவர்களுக்கு எதிராக, கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை வந்து உருவாக்குகிறார்கள் பாஜக. ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அந்த திருத்த சட்டத்தின் காரணமாக கிறிஸ்துவர்களை வஞ்சிக்க பார்க்கிறது. இதே போன்ற நிலையை இந்துக்கள் மீதும் அவர்கள் ஏவ பார்க்கிறார்கள். அதனால இந்து சமய அறநிலைத்துறையே வேணான்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. இதே மாதிரி திருச்செந்தூர்ல சுப்பிரமணிய சாமி கோயில்ல நயினார் நாகேந்திரன் இந்த யாகத்தை நடத்தினார். எப்பனா 2024 தேர்தலுக்கு முன்னாடி 400 தொகுதிகளுக்கு மேல் பாஜக வெல்லும், தனிப்பெரும்பான்மையோட ஒரு ஆட்சி அமைக்கும்னு சொன்னாரு. அமைச்சதா? இல்லை. இவர்கள் யாகத்தை நம்பியும்
அதாவது வந்து ஜோதிடத்தை நம்பியும் களத்தில் வந்திருப்பவர்களை தவிர்த்து மக்களை நம்பி வந்தவர் இல்லை. எங்களுடைய தலைவர் உழைப்பை நம்பி வந்திருக்கிறார், மக்களை நம்பி வந்திருக்கிறார், தமிழ்நாட்டுக்கு அவர் செய்த திட்டங்களை நம்பி தேர்தலை சந்தித்திருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி 10 ஆண்டு காலமாக அதிமுக இதை செய்தது, இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம், ஓட்டு போடுங்கன்னு வந்து கேட்கிறாரா? முழுமையாக திமுகவை பற்றி, திமுக தலைவரை பற்றி விமர்சிப்பதே ஒரே கொள்கையாக வைத்து பிரச்சாரத்தில் போயிட்டு இருக்காரு. இவருக்கு எப்படி வந்து வெற்றி கிடைக்கும்னு பாக்குறாரு? என்னை எப்படி விமர்சிக்கிறார்களோ அதுக்கு நான் ரியாக்ட் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல, அவரை எப்படி விமர்சிக்கிறாங்க? போட்டோ காட்டுறாரு எங்களுடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். போட்டோ காமிக்கிறாரு, அவர் அதே போட்டோ காமிக்கிறாரு. எங்க போட்டோ காமிச்சாரு அவரு? அதாவது முதல்வர் வந்து கொரோனால போனா அப்படியே போயிருப்பாருன்றது வந்து, அதுவும் போட்டோ காமிச்சு பேசுறது வந்து ஒண்ணுன்றீங்களா? போட்டோல இருக்குதுன்னா வந்து மார்க்கிங்கா பண்ணிருக்காங்க. அது ஒரே டேபிளுக்குள்ள போய் கால்ல விழுந்தது யாரு? அவரா இல்லையா? கீழே காலில் விழுந்து அன்னைக்கு அதே அம்மையார் சசிகலா அவர்கள் நேற்று முன்தினம் வந்து பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறாங்க. அவங்களும் வந்து திமுக ஆதரவா பேசியிருக்கிறாங்க. என்னன்னா, ஆமா அவரு நான் வந்து ஆசீர்வாதம் பெற்றேன்னு சொல்றாரு. ஆசீர்வாதம் பெறது தப்பு கிடையாது. ஆசீர்வாதம் பெற்றுவிட்டு அவர்களால் நான் வரல, அவங்களா எனக்கு ஒன்றும் பதவி தரலன்னு சொல்லி காலால் எட்டி உதைப்பது தான் தவறு. அந்த மாதிரி நம்பிக்கை துரோகத்தை செய்த எடப்பாடி பழனிசாமி மக்கள் கிட்ட கொண்டு போறோம். அதுல என்ன தப்பு இருக்கு? அதுதான் உங்களுடைய பிரச்சார உத்தியாக நீங்க பயன்படுத்த. பிரச்சார உக்தி இல்ல, நீங்க உடனே அப்படி கொண்டு போயிடாதீங்க. சாதனைகள் தான் பிரதானம். அவர் அடிச்சா திமுக திருப்பி அடிக்கும். அதுதான் அவர் சொல்றாரு. திமுக எப்படி பேசுகிறதோ அது மாதிரி நாங்க 5 ஆண்டு செய்த திட்டங்களை சொல்றோம் சார். அவருக்கு திராணி இருந்தா 10 ஆண்டு காலமா இதை செய்தோம், ஓட்டு போடுங்கன்னு போய் கேட்கணும். திமுக எதிர்ப்புன்ற ஒற்றை நோக்கத்தை வச்சு போய் வந்து ஓட்டு கேட்டா எப்படி சார் மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க? திமுக பாஜக எதிர்ப்புங்கிற ஒற்றை நோக்கத்தை வச்சு கடந்த 6 தேர்தல்களாக வந்து கொண்டிருக்கும் போது அப்புறம் அதிமுக செய்யறதுங்கிறது அவர் வைக்கக்கூடிய பாஜகவுடைய இது வந்து இப்ப கிடையாது சார். அதாவது 2001 திமுக பாஜக கூட்டணி வைக்கிறப்ப பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கல. 2021 அதிமுக பாஜக கூட்டணி வைக்கிறப்பையும் தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கல. பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் தமிழ்நாட்டோட ஸ்டாண்ட். இது நாங்க போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் கிளியரா இருக்காங்க. பாஜகவை உள்ள விட மாட்டோம். திமுக அதாவது இந்த தேர்தலே வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தமிழகத்திற்கும் டெல்லிக்கும் சொல்லிதானே சார் முதலமைச்சர் பிரச்சாரம் பண்ணாரு. தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் நீங்க தொடர்ந்து வஞ்சிட்டிப்பீங்க. இல்ல அது ஓகே. இல்ல நீங்க பரப்புரை, உங்களுடைய பரப்புரை ஸ்டைலே வந்து அந்த மாதிரி தானே இருக்குன்னு நான் கேட்கிறேன் சார். நாங்க இன்னைக்கும் சொல்றோம் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி. எங்களுடைய சாதனைகளை சொல்றோம். தமிழ்நாட்டை ஒன்றிய பாஜக அரசு எப்படி எல்லாம் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் கிட்ட சொல்லணும்ல. அதை சொல்லுறீங்க. அதை சொல்றோம். ஓரிரு லைன்ல சுருக்கமா, ரொம்ப சுருக்கமா உங்களுடைய நிறைவு கருத்தை சொல்லுங்க. ரொம்ப சுருக்கமா. அண்ணன் குமரண்ணன் சொன்னாரு, கூவத்தூர்ல வந்து நாங்க கூட்டம் நடத்தணும், கூட்டம் நடத்தி அதுல செலக்ட் பண்ணோம். நீங்க கூட்டம் நடத்துனீங்களா, அங்க என்ன நடத்துனீங்கன்னு சொல்லி அன்னைக்கு பார்த்த மக்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். அதிமுகவுக்கு தெம்பும் திராணியும் இந்த தேர்தலை சந்திக்கக்கூடியது எல்லாம் இருந்துச்சுன்னா 18 சிட்டிங் அமைச்சர்கள் தொகுதியை கூட்டணிக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. தெம்பா திராணியோட அதிமுக களத்துல நின்று 18 சிட்டிங் அமைச்சர்கள் தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அதிமுக நின்று இருக்கும். அந்த தெம்பும் திராணியும் இல்லை. ஒரே நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன். கூட்டணிக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு நிறைய கட்சிகள் சேர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் இவங்க கூட்டணியில இருக்கிற தேர்தல் ஆணையமும் இன்கம் டேக்ஸும் அவங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேற்றைக்கு கரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளரோட வீட்டில் ரைடு. இன்னைக்கு நான் சேகர் பாபு அவருடைய சம்பந்தப்பட்ட வீட்டில் ரைடு நடத்தி திமுகவை நேரடியாக மோத தெம்பும் திராணியும் இல்லாத பாஜக புறவாசல் வழியாக தேர்தல் ஆணையத்தை வைத்தோம், இன்கம் டேக்ஸை வச்சோம், ஏதாவது அச்சுறுத்தலான்னு பார்க்குது. இது நடைபெறாது. இதையெல்லாம் பார்த்துக்கிற அஞ்சுகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் இது கூட்டணி கட்சிகளும் இல்லை. நிச்சயம் 200 தொகுதிகளுக்கு மேல் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும். அதில் வந்து இன்றைக்கு வந்து மக்கள் நல திட்டங்களில் தாய் வீடாக இன்றைக்கு தமிழ்நாடு உருவாக்கி இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி தான். மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி தான். யார் என்ன சொன்னாலும் சரி, 2வது முறையா திமுக ஆண்டதே இல்லைன்னு சொல்றாங்க. 1967 திமுக வந்திருக்கு. தொடர்ச்சியாக 1971 திமுக வந்திருக்கு. அதிமுக ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு வரலன்னு வேணா நீங்க சொல்லுங்க. திமுக தொடர்ந்து 2 முறை ஆட்சிக்கு வந்ததில்லை என்பது ஒரு பொய்யான ஒரு தகவலை பரப்பி கொண்டு வருகிறார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்.